இன்றைக்கி ஒரு இரங்கல் செய்தி. அதோடு சேர்த்து ரெண்டு தடவை 3 தடவையாக இந்த வீடியோ கூட நீளும் இந்த ரீல்ஸ். ஏன்னா கட்சிக்கு அதுலேருந்து நிறைய பாடங்கள் கற்றுக்கொள்ள இருக்குது. 89 90களில் சுந்தரமூர்த்தி மன்றாடியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர் அவங்க அப்பா தான் போடி நாயக்கனூரில் கூட்டுறவு சொசைட்டிலாம் கொண்டு வந்த ஆள். அவங்கக்கிட்ட துப்பாக்கி லைசன்ஸ்லாம் கூட உண்டு. அவங்க ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து பிறந்தவங்க. போடி சட்டமன்ற தொகுதியில் கொட்டாங்குடி அப்படிங்கிறது 1வது வார்டு அந்த ஊராட்சி ஒன்றியத்தில். அதில் அவர்னால கன்சிஸ்டண்ட்டாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு 50 ஓட்டுகள் கன்சிஸ்டண்ட்டாக கிடைக்கும். அது தவிர அவங்க பிரச்சாரம் இறங்கி பேசினாங்கன்னா நிறைய ஓட்டு வரும். அது எவ்வளவுனா 200 வாக்கு தான் அந்த இடத்துலன்னா அதில் 50 வாக்கு அவங்க பெற்று தந்ததாக தான் இருக்கும். பொறுப்பு கொடுத்தாலும் சரி, கட்சியில் கொடுக்காட்டினாலும் சரி, மதிப்பு கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டினாலும் சரி, அவர் இந்த வேலையை ஒழுங்காக செய்துட்டு வந்தாங்க. கட்சி நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் அவங்க பங்கு பெறுவாங்க. செயற்குழு கூட்டத்துலேயும் பங்கு பெறுவாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிகழ்ச்சிகளெல்லாம் நடத்தி கொடுப்பாங்க. வெளியிடங்களில் மாநாடு நடத்தினா கூட கட்சி நடத்துச்சுன்னா அதுக்கும் போய் வருவாங்க சொந்த செலவில். ஒரு தடவை கூட அவங்க எனக்கு அந்த பொறுப்பு கொடு இந்த பொறுப்பு கொடு அப்படின்னு எதுவும் கேட்டதில்லை. எந்த கோஷ்டிலையும் அவர் இல்லை. ஆர்எஸ்எஸோட வளர்ப்பு. எந்த விஷயத்துக்கும் காசு வாங்கினதில்லை, காசு கொடுத்து தான் தெரியும். இப்போ உங்களுக்கு பறந்துபட்ட மக்களுக்கு அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, கும்கின்னு ஒரு சினிமா வந்ததில்லை, அதில் அவங்க வயலில் எடுத்தது தான் அந்த சினிமா. கொட்டங்குடி ஆற்றங்கரையில் 2 நாளைக்கு முன்னாடி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் குரங்கணி ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்தது இல்லையா, அப்போது அவரோட தம்பி பையன்தான் அவங்களெல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்தது. அப்படிப்பட்ட ஒரு குடும்பம். ஆனால் அவர் இறந்ததுக்கு மாவட்ட தலைவர் நகர தலைவர் மட்டும் வந்திருந்தாங்க. ஆனால் பெருவாரியாக திமுக அதிமுக ஆட்கள் வந்திருக்காங்க. நான் இதில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போது யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், என்ன மாதிரியான ஆட்களை அதிகாரத்தில் வைக்கணும், இதெல்லாம் கட்சி யோஜனை பண்ணணும். அந்த காலத்தில் வாஜ்பாய் அரசோட காலத்தில் இந்த கொட்டங்குடி ஆறு மேலே அவங்க நடந்து தான் வருவாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாஜ்பாய் அரசு காலத்தில் திரு பொன்னார் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தபோது பாலம் போட்டு தந்தாங்க. இவரோட இதில் தான் அந்த பாலம் கிடச்சிது. இந்த மாதிரியான ஆட்கள் கட்சியில் வேர்கள் மாதிரி வெளியே அதிகமாக தெரிய மாட்டாங்க. ஆனால் பொறுப்பில் இருக்கிறவங்க என்றைக்குமே அந்த மாதிரி ஆட்களை மறந்துடக்கூடாது. வாழ்த்துறது போற்றுறதெல்லாம் இருக்கட்டும், மறந்துடக்கூடாதுன்னு கேட்டுக்கிறேன். நன்றி.